ரைட். ஸோ தெர்மோடைனமிக்ஸோட லெக்சர் ஒன்னில் இருக்கும். தெர்மோடைனமிக்ஸோட லெக்சர் ஒன்று. ஆக்சுவலாக நம்ம டாப்பிக்கோட பேர் தெர்மல் ஃபிசிக்ஸ். தெர்மல் ஃபிசிக்ஸில் வழக்கம் போல் உங்களுக்கு தெரிஞ்சது தான் மூணு டாபிக். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். கேடிஜி லாஸ்ட் வீக் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டோம், சம்மோட கற்றுக்கிட்டோம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் இந்த 3 நாள், டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, இந்த 3 நாளுக்குள்ளார தெர்மோடைனமிக்ஸோட ப்ராப்ளம் வரைக்கும் நான் போக ட்ரை பண்ணுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். நீட் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக 2 கொஷின், ஜேஇ ஃபிசிக்ஸ் ஷியராக ஒரு கொஷின். 2 பேருக்குமே கான்செப்ட் ஒன்று தான். ரொம்ப நல்லா கற்றுக்கோங்க. ப்ராப்ளம் சால்விங்னு வரும்பொழுது கொஞ்சம் டிஃபர் ஆகும், அது மட்டும் அந்த டைமில் நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ டாபிக் வந்து தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப ஈஸியான டாபிக். நீ நினைக்கிற மாதிரி கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு சைன் கன்வென்ஷன் மட்டும், எங்க பிளஸ் எங்க மைனஸ், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இந்த லெசனை நம்ம ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம். ரைட்டா? சார் தெர்மோ டைனமிக்ஸ். டைனமிக்ஸ் அப்படின்னாலே உனக்கு தெரியும் மோஷன். மோஷன், தெர்மோ ஹீட்டு. அப்ப என்ன சார் அர்த்தம்? தெர்மோடைனமிக்ஸ்னா இங்க என்ன நடக்குது? ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. which convert heat energy into mechanical energy. which convert heat energy into mechanical energy அல்லது exchange of heat energy between the bodies. ரெண்டு பாடிக்கு நடுவுல ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ என்கிட்ட கொடுக்குற. இதை பத்தி படிச்சா இதுக்கு பேரு தெர்மோடைனமிக்ஸ். ஸோ டைனமிக்ஸ் அப்படின்னா மோஷன், ஹீட்டு. அப்ப ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜினாலே உனக்கு நல்லா தெரியும், கைனடிக் எனர்ஜி இருக்கும், அதுக்குள்ளார பொட்டென்ஷியல் எனர்ஜியும் இருக்கும். அப்ப ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்துற இந்த ஃபீல்டோட பேரு தான் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் எனர்ஜி பிட்வீன் த பாடிஸ் தெரிஞ்சு போச்சு. ரைட்டா? ஆக்சுவலா இது இன்ட்ரோ கிளாஸ். ஒரு ½ an hour வரைக்கும் புது ஆட்கள் உள்ள வருவாங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம வழக்கம் போல எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ சொல்லிட்டு அப்புறம் தான் நம்மளால லெசன் உள்ளார போக முடியும். சார் இதுல ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்க போறது தெர்மோ டைனமிக் சிஸ்டம். சிலபஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், லாஸ்டா சிலபஸ் பத்தி பேசுறேன். தெர்மோ டைனமிக் சிஸ்டம் மொத்தம் 3 சிஸ்டம் இருக்கு. ஸோ ஒன்னு ஓப்பன் சிஸ்டம், ரெண்டாவது க்ளோஸ் சிஸ்டம், மூணாவது ஐசோலேட்டட் சிஸ்டம். முதல்ல சிஸ்டம் படிங்க. தெர்மோடைனமிக்ஸ்ல மொத்தம் 3 சிஸ்டம் இருக்கு. ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓப்பன்னா என்னங்க சார்? இப்போ உங்க வீட்டோட வாசப்படி, இதான் உங்க வீட்டோட வாசப்படி. இங்க வெளியில நீ நிக்கிற, இது உங்களோட வீடு, இந்த பக்கம் உங்களோட வீடு. நீ அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போற. அம்மான்ற சவுண்ட் எனர்ஜியும் வீட்டுக்குள்ளார போகுது. பாடி, நீயும் உன்னோட பிசிக்கல் பாடியும் வீட்டுக்குள்ள போகுது. அப்படின்னா 2 பேருமே உள்ள போனா போத் மேட்டர் அண்ட் எனர்ஜி 2 பேருமே சிஸ்டத்துக்கு உள்ளேயும் போவாங்க, சிஸ்டத்துக்கு வெளியிலயும் வருவாங்க. அது என்னங்க சார் சிஸ்டம்? கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். சிஸ்டம்னா உங்க வீடு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேட்டர், நீ தான் ஒரு பிசிக்கல் பாடி, மேட்டர். நீ உன்னோட சவுண்டு எனர்ஜி, நீ அம்மான்னு கூட்டு போற, அப்போ சவுண்டும் அங்க உள்ள போகுது, உன்னோட மேட்டர் அந்த பாடியும் உள்ள போகுது, திருப்பி 2 பேருமே வெளியில வர முடியும். அப்ப ஓப்பன் சிஸ்டம்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போத் மேட்டர் அண்ட் எனர்ஜி. எங்கன்னா சரௌண்டிங்ஸ் டு சிஸ்டம், சிஸ்டம் டு சரௌண்டிங்ஸ். சரௌண்டிங்ஸ்ல இருந்து சிஸ்டம்க்கு போக முடியும், சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங்ஸ்க்கும் போக முடியும். அப்படி 2 பேருமே போனாங்கன்னா அந்த சிஸ்டத்தோட பேரு ஓப்பன் சிஸ்டம். ஒழுங்கா பண்ணி. க்ளோஸ் சிஸ்டம், ஒருவேளை அந்த கேட் மூடி இருக்கு, உங்களோட வாசப்படி மூடி இருக்கு, நீ வெளியில நின்றுட்டு இருக்க. ஸோ வெளியில நின்றுட்டு அம்மான்னு கூப்பிடுற, உன் அம்மான்ற சவுண்ட் மட்டும் தான் அந்த பக்கம் டிராவல் ஆகும், ஒன்னால போக முடியாது. அப்படின்னா ஒன்லி எனர்ஜி மட்டும் அந்த பக்கமா போகும், இந்த பக்கமா வரும். பட் நாட் மேட்டர். உன்னால உள்ள போக முடியாது, உன்னோட எனர்ஜி மட்டும். அப்ப ஹீட் எனர்ஜி மட்டும் போயிட்டு ஹீட் எனர்ஜி மட்டும் வருமே தவிர மேட்டரால உள்ள போயிட்டு வெளில வர முடியாது, ஒரு பொருளால உள்ள போயிட்டு வெளில வர முடியாது. அந்த மாதிரி இருந்தா அந்த சிஸ்டமோட பேரு க்ளோஸ் சிஸ்டம். ஐசோலேட்டட், பேரை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஐசோலேட்டட் என்ன சொல்றது, ஒரு வெல் இன்சுலேட்டட் ஒரு பில்டிங் வச்சுக்கோங்களேன். நீ என்னதான் கத்தினாலும் உன் சவுண்ட் அந்த பக்கம் போகாது, உன்னோட பிசிக்கல் பாடி அந்த பக்கம் போகாது. நெய்தர் எனர்ஜி பட்
நெய்தர் எனர்ஜி நார் மேட்டர், நெய்தர் எனர்ஜி நார் மேட்டர். ஸோ போத் ரெண்டு பேருமே உள்ள போயிட்டு வெளியில வர முடியாது. சிஸ்டம் டு சரௌண்டிங்கும் போக முடியாது, சரௌண்டிங் டு சிஸ்டமும் வர முடியாது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஐசோலேட்டட். அப்ப தெர்மோடைனமிக் சிஸ்டம் நல்லா கத்துக்கிட்டீங்க. ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓப்பன்னா என்னன்னா ரெண்டு பேருமே உள்ள போயிட்டு ரெண்டு பேருமே வெளில வர முடியும். க்ளோஸ்ட் அப்படின்னா எனர்ஜி மட்டும் போகும். ஐசோலேட்டட் வேற வழியே இல்லை, ரெண்டு பேருமே வெளியில நின்று தான் ஆகணும். ரைட்டா? ரைட் சார். டாபிக் 1 நாங்க கத்துக்கிட்டோம். ரெண்டாவது, இந்த லெசன்ல என்னென்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ண போறோம், என்னென்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ண போறோம், என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் பயன்படுத்த போறோம். தெர்மோடைனமிக், தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் வேரியபிள்ஸ். இந்த லெசன்ல நாம பயன்படுத்த போற டேர்ம்ஸ். பி பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவீங்க சார். பிரஷர். வேற ஒரு பி எங்கேயாவது படிச்சு ஞாபகம் இருக்கா? மொமெண்டத்துக்கு பீன்னு படிச்சிருக்கோம் சார். வி வால்யூம்னு தெரியும், டி டெம்பரேச்சர்னு தெரியும். இப்பதான் புதுசா கத்துக்கிறீங்க யூ. யூனா இன்டர்னல் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, எனக்கு உள்ளார இருக்கிற எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி. மியூ நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கேடிஜில என்ன சொல்லி கொடுத்தேன்? எம் பை எம்டபிள்யூன்னு சொல்லி கொடுத்தேன். எம் பை எம்டபிள்யூ. இதுக்கு பதிலாக என் ஸ்மால் எம் பை என் நாட் எம்னு கத்து கொடுத்தேன். அப்புறம் என் பை என் நாட்னு கத்து கொடுத்தேன். ரைட்டா? கேடிஜி அவ்வளோ அழகா கத்துக்கிட்டீங்க இந்த டைம். அப்ப மியூன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இவங்களை வச்சு தான் இந்த கேமை நம்ம பிளே பண்ண போறோம். அதாவது தெர்மோடைனமிக்ஸ்ன்ற ஒரு லெசனை இவங்க 5 பேரோட உதவியோட தான் நம்ம கடந்து போக போறோம். P pressure, V volume, T temperature, U internal energy, mu number of moles பிரமாதமா கத்துக்கணும். அடுத்தது சரி, இதெல்லாம் ஓகே. இந்த ஒரு 5-6 பேரை வச்சுக்கிட்டு தான் இந்த லெசனை படிக்க போறோம். முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்க எத்தனை ப்ராசஸர் இருக்கு? தெர்மோடைனமிக், தெர்மோடைனமிக் ப்ராசஸ், தெர்மோடைனமிக் ப்ராசஸ். என்னென்ன ப்ராசஸர் இருக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்க போறது ஐசோதெர்மல் ப்ராசஸ். ப்ராசஸ் நான் எழுதல, ஐசோதெர்மல் ப்ராசஸ். ரெண்டாவது கத்துக்க போறது அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லிடு, நார்மல் ஸ்பீட்ல போய்க்கலாம். வேகமா போல, ஈஸியான டாபிக்ன்றதுக்காக அப்படியே கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு. அடுத்தது ஐசோபேரிக் ப்ராசஸ். நாலாவது ஐசோகோரிக் ப்ராசஸ். இது ஜென்ரலா உங்க எல்லாருக்கும் தெரியும், கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க, இல்ல வேற எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியபேட்டிக் ப்ராசஸ், ஐசோபேரிக் அண்ட் ஐசோகோரிக். அதுக்கப்புறமா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா படிக்க போறீங்க, ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அடுத்தது சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ப்ராசஸ், சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ப்ராசஸ். அப்ப தெர்மோடைனமிக்ஸ்ல எத்தனை ப்ராசஸ் நீங்க கத்துக்க போறீங்க? சார் மொத்தம் 4 தான் சார், கூட 2 நாங்க சேர்த்துக்கிறோம். ஐசோதெர்மல் என் கூடவே படிச்சிருங்க, அடியபேட்டிக் ப்ராசஸ், ஐசோபேரிக், ஐசோகோரிக், தென் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள், சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக். ஐசோதெர்மல் டீடைல்டா ஒரு 5 மார்க் மாதிரி படிக்கணும். அடியபேட்டிக் அதே மாதிரி ஒரு 5 மார்க், ஐசோபேரிக் ஒரு 5 மார்க், ஐசோகோரிக் ஒரு 5 மார்க். இதெல்லாம் தனித்தனியா நம்ம படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் உங்களுக்கு. ஐசோதெர்மல் டெம்பரேச்சர் இங்க கான்ஸ்டன்டா இருக்கும். நான் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஐசோதெர்மல் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது முதல்ல உங்ககிட்ட கேட்கறது, ஐசோதெர்மல் இதுக்கு முன்னாடி என்னபா தெரியும் சார்? பிரஷர் சேஞ்ச் ஆகும், வால்யூம் கூட சேஞ்ச் ஆகும் சார், டெம்பரேச்சர் மாறாது. ரைட்டா? அடியபேட்டிக் என்னபா சொல்லுது? நோ ஹீட் டிரான்ஸ்ஃபர், நோ ஹீட் டிரான்ஸ்ஃபர், ஹீட்டால உள்ள போக முடியாது, வெளியிலயும் வர முடியாது. ஐசோபேரிக் என்னோட ஞாபகத்துக்காக இங்க பி இருக்கு, அதனால பிரஷர் கான்ஸ்டன்ட் நானா ஞாபகம் வச்சுப்பேன். ஐசோகோரிக் மீதி ஒரே ஒரு ஆள் தான், வால்யூம் கான்ஸ்டன்ட். ஏன்னா டி இங்க யூஸ் பண்ணிட்டோம், பி இங்க யூஸ் பண்ணிட்டோம், வி தானே. ஐசோபேரிக் பி, பி பி பி, அதனால அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஐசோபேரிக் ப்ராசஸ் பிரஷர் கான்ஸ்டன்ட், ஐசோகோரிக் வால்யூம் கான்ஸ்டன்ட், தென் ரிவர்சிபிள் அண்ட் ரிவர்சிபிள், சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் பின்னாடி நம்ம படிக்க போறோம். அப்ப தெர்மோடைனமிக்ஸ்ல எத்தனை ப்ராசஸ்? 4 சார், கூட 2 சேர்த்துக்கிட்டோம். ஐசோதெர்மல், அடியபேட்டிக், ஐசோபேரிக், ஐசோகோரிக்,
அண்ட் ரிவர்சிபிள் அண்ட் இரிவர்சிபிள் கவனமா கத்துக்கணும். ரைட்டா? ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்படியே நம்ம உள்ள வந்துட்டோம் இல்லையா? ஷைனி குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டல. ஜெயசிகா குட் ஈவினிங். அகிலன் குட் ஈவினிங். ஏரின் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ரைட். ஓகே. அடுத்தது இந்த டாபிக்ல மொத்தம் நிறைய பேர் விளையாட போறாங்க. ஆனா 3 பேர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல ஹீட், ரெண்டாவது இன்டர்னல் எனர்ஜி, மூணாவது ஒர்க். ரைட்டா? இவங்க 3 பேரை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஹீட்னா நீங்க டெல் கியூன்னு சொல்லணும். இன்டர்னல் எனர்ஜி U, இது சேஞ்ச் இன் ஹீட்டு, Q ஹீட்டு, டெல் U சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, ஒர்க் டன் டெல் டபிள்யூன்னு போட்டாலும் ஓகே தான். ஹீட்டு, இன்டர்னல் எனர்ஜி, ஒர்க் டன், ஹீட்டு, இன்டர்னல் எனர்ஜி, ஒர்க் டன், இந்த மூணுத்தையும் பேச போறோம். ரைட்டா? பையில இந்த மூணுத்துலயும் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். அந்த பாயிண்ட்டை கரெக்டா கேதர் பண்ணிக்கணும். கத்துக்கிட்டே வாங்க. சரி, ஹீட்னா என்னங்க சார்? ஹீட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜின்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ இங்க ஒரு விளக்கு இருக்குன்னு வச்சுக்கேன். இந்த விளக்குல ஒரு ராடை ஹீட் பண்றீங்க. கொஞ்ச நேரத்துல உங்க கை இங்க பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, சுட ஆரம்பிச்சிடும். காரணம் ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாத் வழியா வந்து உன் கையில சுடுது. ரைட்டா? அப்போ முதல் பாயிண்ட் கத்துக்கோங்க. ஹீட்ன்றது இட் இஸ் அ பாத் டிபெண்டன்ட். இதுக்கு முன்னாடி பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை கண்டிப்பா இருக்கும். ஹீட்ன்றது பாத் டிபெண்டன்ட். வழி இருந்தாதான் ஹீட்டால டிராவல் பண்ண முடியும். நீ யோசிச்சு பார், ஹீட் டிராவல் ஆகணும்னாலே நடுவுல ஒரு மீடியம் இருக்கணும். அப்போ அந்த ராடை இந்த பக்கம் ஹீட் பண்ணீங்கன்னா அந்த பக்கமா இருக்கிற உன்னோட கை வந்து சுட ஆரம்பிச்சிடும். அப்ப ஹீட் இஸ் அ பாத் டிபெண்டன்ட். எல்லாம் நல்லா படிங்க. ஹீட் இஸ் அ பாத் டிபெண்டன்ட். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாயிண்ட் ஃபங்க்ஷன். அது பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது, பாத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி. சிஸ்டம்க்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணும்? இப்போ அம்மா காஃபி எடுத்து வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கிட்ட, அந்த காஃபி இப்போ ஹாட்டா இருக்கு, சரௌண்டிங்ஸ் கூலா இருக்கு. அப்ப ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் பாடி, ஹீட் கெயின்ட் பை த கோல்ட் பாடி. அப்ப ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ஃப்ரம் சிஸ்டம் டு சரௌண்டிங். இங்க யார் சிஸ்டம்? காஃபி தான் சிஸ்டம். சரௌண்டிங்ஸ், சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்ஸுக்கும் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அங்க மீடியம்னு ஒன்று இருக்கும், சரௌண்டிங்ஸ் அட்மாஸ்பியர்னு ஒன்று இருக்கும். அப்போ ஹீட் இஸ் அ பாத் டிபெண்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. டெம்பரேச்சர் வேற ஹீட் வேறன்றதை மறந்துடாதீங்க. நீ ரொம்ப நாளா நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பா தெரியல, நீங்க நல்ல ஜெனரலா சொல்றேன். ஹீட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி. டெம்பரேச்சர் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹீட். 10 கெல்வின் இருக்கா 20 கெல்வின் இருக்கான்னு மெஷர் பண்ணா அது டெம்பரேச்சர். ஹீட்டை மெஷர் பண்ற யூனிட் தான் டெம்பரேச்சர். கத்துக்கிட்டீங்களா? ஹீட் வேற, டெம்பரேச்சர் வேற. ரைட் சார். இதுக்கு ஏதாவது ஃபார்முலா சொல்லுங்க. டெல் கியூ ஈக்குவல் டு எம்எஸ் டெல் தீட்டா. இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்க படிச்சீங்க? தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் 1 கிலோகிராம் ஆஃப் மாஸ் த்ரூ 1 கெல்வின். அப்போ எஸ் வேணும்னா இங்க எம் இன்ட்டு டெல் தீட்டான்னு சொல்லி கொடுத்தேன். ஸ்மால் எஃப் எஸ் போட்டிங்க அப்படின்னா இட் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லி கொடுத்தேன். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அங்கிருந்து எடுத்துட்டு வந்தது தான் இந்த ஈக்குவேஷன். டெல் கியூ ஈக்குவல் டு எம்எஸ் டெல் தீட்டா. சார் வேற எங்கேயாவது நம்ம டெல் கியூ படிச்சோமா? டெல் கியூ ஈக்குவல் டு மியூ சிவி டெல் தீட்டா. இது எங்க படிச்சோம்? மோலார் ஸ்பெசிபிக் ஹீட். டெல் கியூ ஈக்குவல் டு மியூ சிபி டெல் தீட்டா. இங்க சிவி கான்ஸ்டன்ட் பிரஷர், சிவி கான்ஸ்டன்ட் வால்யூம், சிபி கான்ஸ்டன்ட் பிரஷர். இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? Q ஈக்குவல் டு எம்எல். லேட்டன்ட் ஹீட் 0 டிகிரி ஐஸ் 0 டிகிரி வாட்டரா மாறும். 100 டிகிரி வாட்டர் 100 டிகிரி ஸ்டீமா மாறும். தட் இஸ் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அண்ட் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். அங்க ஒரு Q படிச்சோம்.
ஒட்டுமொத்த பிசிக்ஸ் புக்ல இருக்கிற டோட்டல் ஹீட் எனர்ஜியோட ஈக்குவேஷன் எழுதியாச்சு. del Q equal to ms del theta சாலிட் பாடியோடது, del Q equal to mu c del theta கேஸோடது, கண்டிஷன் வால்யூம் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட் Cv, pressure is kept constant Cp. அடுத்தது 0 டிகிரி ஐஸ் 0 டிகிரி வாட்டரா மாறணும்னா அதுக்கு பேர் லேட்டன்ட் ஹீட். அங்க Q ஈக்குவல் டு ml இல்ல del Q ஈக்குவல் டு ml. அப்போ Qக்கான ஃபார்முலா என்னெல்லாம் வரும்னு இங்கேயே ஒரு டைம் படிச்சுக்கோங்க. இதை ஒன்னா தனியா நீங்க பின்னாடி படிக்க போறீங்க. ரைட்டா? பா இவ்வளோ நேரத்துல கத்துக்கிட்டது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஹீட்டு என்ன ஃபங்க்ஷன் பா? பாயிண்ட் ஃபங்க்ஷனா பாத் ஃபங்க்ஷனான்னு உங்ககிட்ட கேட்டா நான் ஒரே நிமிஷம் ப்ளீஸ். ஹீட்டு பாத் டிபெண்டன்ட்னு சொல்லணும். ஹீட் இஸ் அ பாத் டிபெண்டன்ட். நல்லா கத்துக்கிட்டீங்களா? அப்ப ஹீட் பத்தி நல்லா பேசிட்டோம். ஹீட் பாத் டிபெண்டன்ட்னு சொல்லிட்டோம். இது ஒரு எனர்ஜின்னு பேசிட்டோம். ஹீட்ல இருக்கிற எல்லா ஈக்குவேஷனையும் சொல்லிட்டோம். அடுத்தது இன்டர்னல் எனர்ஜி. இதுதான் உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். அது ஹீட்டாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜினா எனக்கு உள்ளார இருக்கிற எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி டினோட் U, கேபிட்டல் U. இப்போ இன்டர்னல் எனர்ஜினா என்னங்க சார்? எ சிஸ்டம், இந்த வார்த்தையை காதுல வாங்க. எ சிஸ்டம் பொசஸ்டு பை மாலிகுலர் மோஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன். எனர்ஜி, ஒரு சிஸ்டத்தோட எனர்ஜி, இப்ப நான் தான் அந்த சிஸ்டம்னா எனக்கு உள்ளார இருக்கிற எனர்ஜி யாரால நடக்குது அப்படின்னா எனக்குள்ளார இருக்கக்கூடிய மாலிகுலர் மோஷன் அண்ட் மாலிகுலர் மோஷன் அண்ட் மாலிகுலர் கான்ஃபிகரேஷன். மாலிகுலர் கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷன்னா எங்கெங்க உட்கார்ந்துருக்க மாலிகுல்னு அர்த்தம். அப்ப இன்டர்னல் எனர்ஜினா என்னடா? the energy possessed by a system due to molecular motion, due to molecular configuration. இப்போ ஒரு கண்டெய்னர்ல ஒரு 1 mole கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேண்டமா அது இங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். தெரியுமா? இது மாலிகுலர் மோஷன். மாலிகுலர் கான்ஃபிகரேஷன் அந்த மாலிகுல்ஸ் எங்கெங்க உட்கார்ந்துருக்குன்னு சொல்றதுதான் மாலிகுலர் கான்ஃபிகரேஷன். உங்களுக்கு தெரியுமா? டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி வேணும்னா இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி பிளஸ் இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒழுங்கா படிங்க இதை. இன்டர்னல் எனர்ஜி வேணும்னா இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி பிளஸ் இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கதையில சின்ன ட்விஸ்ட். இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு ஐடியல் கேஸா இருந்தா மாலிகுலர் கான்ஃபிகரேஷனே இருக்காது. எந்த மாலிகுல் போய் சேர் போட்டு உட்காந்துருக்கும்? நீ யோசிச்சு பாரு. எல்லா மாலிகுலும் ரேண்டமா சுத்திக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் எங்க இருந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும்? ஃபார் ஐடியல் கேஸ் நோ மாலிகுலர் கான்ஃபிகரேஷன். கரெக்டாவா? அதனால யூபி 0. அப்ப டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி யாரோடது? கைனடிக்கோடது. கத்துக்கிட்டீங்களா? அப்போ இன்டர்னல் எனர்ஜினாலே அது இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி 100 ரூபாய்னா அந்த 100 ரூபாயும் இன்டர்னல் எனர்ஜிக்கு வந்துடும். காரணம் இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. சரி, இது எங்கேயோ நான் பார்த்திருக்கனே. 3/2 kTன்னு அங்க படிச்சோமே. இல்லன்னா 3/2 μRTன்னு சொல்ல போறோம். அப்போ இன்டர்னல் கைனடிக் எனர்ஜிக்கு டைரக்டா ஃபார்முலா பை ஞாபகம் இருக்கா? கேடிஜில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். ஆர்எம்எஸ் வெலாசிட்டி போட்டோமே, half mv square equal to 3/2 kTன்னு போட்டோம். ஞாபகம் இருக்கா? 2 போய் சேர்ந்துரும். அப்போ v ஸ்கொயர் வேணும்னா 3 kT/mன்னு சொன்னேன். v வேணும்னா √3 kT/mன்னு சொன்னேன். நீ பார்த்ததும் உனக்கு ஞாபகம் வந்திருக்கும். சார் இது ஆர்எம்எஸ் ஓட ஃபார்முலா √3 kT/m இல்ல √3 RT/m. ரைட்டா? ஞாபகம் வந்துருச்சா? அப்ப என்ன சொல்ல போறீங்கன்னா யூகேன்றது என்ன அப்படின்னா இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி. அதோட ஃபார்முலா 3/2 வித் ரெஸ்பெக்ட் டு கேவா இருந்தா கேடி, வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ஆ இருந்தா மியூஆர்டி. அதனால இந்த ரெண்டுத்தையும் ஒழுங்கா படிச்சுக்கோ. எதை எப்பப்ப எங்க பயன்படுத்தணும்ன்றது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்துக்கிட்டே போறோம். சார் இவ்வளோ பேசுனீங்களே, இன்டர்னல் எனர்ஜி பாத் ஃபங்க்ஷனா பாயிண்ட் ஃபங்க்ஷனான்னு சொல்லவே இல்லையே. ஹீட்டு ஒரு மீடியம் வழியா தான் டிராவல் ஆகும்னு சொன்னீங்க. அப்ப அது பாத் டிபெண்டன்ட்னு சொன்னீங்க. அப்ப இன்டர்னல் எனர்ஜிக்கு இனிஷியலா என்ன இருக்கு, ஃபைனலா என்ன இருக்கு, இந்த பாயிண்ட்ல என்ன இருக்கு, இந்த பாயிண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா போதும். இது இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி, இது ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி.
அப்போ டெல் யூ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இதுக்கு பார்த்துலாம் அவசியமே இல்லை. அதனால தெளிவா கத்துக்கோங்க. இட் இஸ் பாத் இண்டிபெண்டன்ட்னு ஒரு வார்த்தை. அப்படி இல்லைன்னா இட் டிபெண்ட்ஸ் பாயிண்ட் ஃபங்க்ஷன்ற ஒரு வார்த்தை. ரைட்டா? கேட்டா சொல்ல தெரியணும். சார் ஹீட் இஸ் அ பாத் டிபெண்டன்ட், இன்டர்னல் எனர்ஜி பாத் இண்டிபெண்டன்ட். வேற மாதிரி சொல்லுங்கப்பா. இட் இஸ் அ பாயிண்ட் ஃபங்க்ஷன். இனிஷியல் பாயிண்ட்டையும் ஃபைனல் பாயிண்ட்டையும் மட்டும்தான் அதை டிபெண்ட் பண்ணி இருக்குமே தவிர பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ அதனால இதுக்கு பேரு பாத் இண்டிபெண்டன்ட் அல்லது பாயிண்ட் ஃபங்க்ஷன். கவனமா கத்துக்கணும். ரைட்டா? அடுத்தது சார் ஹீட் பேசிட்டீங்க, இன்டர்னல் எனர்ஜி பேசிட்டீங்க, ஒர்க் டன். பட் நம்ம இன்னும் இன்ட்ரோல தான் இருக்கோம். டாபிக் உள்ளார பெருசா போகல. இவங்களெல்லாம் மீட் பண்ணி இவங்களுக்கெல்லாம் ஒரு ஹை சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உள்ள போக முடியும். ரைட்டா? இவங்களை வச்சு தான் 4 ப்ராசஸ், மற்ற 2 ப்ராசஸ், 6 ப்ராசஸ் முடிஞ்சுன்னா லெசன் முடிஞ்சிரு. 6 ப்ராசஸ். அநேகமா நாளைக்கு லெசன் முடிஞ்சிருப்பேன். நல்லா கத்துக்கிட்டே வாங்க. ஒர்க் டன்ஸ் முதல்ல இவன் பார்த்தா பாயிண்டா அதை முதல்ல சொல்லுங்க. பார்த்ததுமே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கணும். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கணும்னா பாத் வழியா தானே நடக்கணும். பாத் வழியா தானே நடக்கணும். அதனால ஒர்க் டன் இஸ் பாத் டிபெண்டன்ட். பாத் டிபெண்டன்ட். நல்லா படிங்க. ஹீட் பாத் டிபெண்டன்ட், இன்டர்னல் எனர்ஜி பாயிண்ட் ஃபங்க்ஷன், ஒர்க் டன் பாத் டிபெண்டன்ட். ரைட்டா? நான் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி தரேன். இது புரியுதான்னு பாருங்க. புரியலன்னா சார்னு என்ன கூப்பிட்டு. இது ஒரு சிஸ்டம். சிஸ்டம்னா ஒரு பிஸ்டன் மாதிரி, ஒரு கண்டெய்னர் மாதிரி. இங்க நான் என்ன பண்றேன்னா 1 மோல் கேஸ் எடுத்துக்கிட்டேன். 1 மோல் கேஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த கேஸை நான் ஹீட் பண்றேன். நான் ஹீட் பண்ணும் பொழுது 100 ரூபாய் கொடுத்து ஹீட் பண்றேன். அப்போ என்ன சார் நடக்கும்? இந்த 100 ரூபாயை வாங்கிட்டு 50 ரூபாய் என்ன ஆகும்னா அங்க இருக்கிற கேஸ் ஹீட் ஆகும். which mean to increase the internal energy. ஒழுங்கா கத்துக்கோங்க. 100 ரூபாய் கொடுத்துருக்கேன். முதல்ல அந்த கேஸ் ஹீட் ஆகும். டு இன்க்ரீஸ் இன்டர்னல் எனர்ஜி. இல்லை கேஸ் ஸ்டவ்ல அம்மா காஃபி போடுறதுக்காக பால் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல பால் ஹீட் ஆகும்ல, அதுக்கு 50 ரூபா. தென் ஹீட் ஆனதும் என்ன பண்ணும்னா இங்க போயிட்டு ஃபோர்ஸ் போயிட்டு என்ன பண்ணும், அந்த பிஸ்டனை முட்டும். இதுக்கு பேரு பிஸ்டன். பிஸ்டன் 2 வீலர்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. பிஸ்டன் முட்டினதும் அது என்ன பண்ணும்னா எஃப்ன்ற ஃபோர்ஸ் கொடுத்து ஏ ஏரியாவில் அது முட்டிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த பிஸ்டன் என்ன ஆகுது தெரியுமா? டிஎக்ஸ் அளவுக்கு மேல போயிடுது, டிஎக்ஸ் அளவுக்கு நகர்ந்துருது. அப்ப பாடி நகர்ந்துட்டாலே இங்க ஒர்க் நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா காலங்காலமா நீங்க படிச்சிட்டு இருக்க ஒர்க் டன்னுக்கு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு படிச்சிருக்கீங்க. ரைட்டா? அப்ப இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகுது, பிளஸ் என்ன நடக்குது, ஒர்க் டன்னு. சார் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நான் டெல் கியூன்ற ஹீட் எனர்ஜி கொடுக்குறேன், அதனால டெல் யூன்ற இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகுது, கூட வேலை நடக்குது. நான் 100 ரூபாய் கொடுத்தேன், 50 ரூபாய் இன்டர்னல் எனர்ஜி அதிகமாச்சு, 50 ரூபாய் வேலை நடந்தது. ரைட்டா? இப்ப இந்த டபிள்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கவனமா பார்த்துக்கிட்டே வாங்க. ஒர்க் டன். ஒர்க் டன்னுக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். dw equal to f into dx இல்லைன்னா del w equal to f dot del x. நான் கொஞ்சம் மாற்றி போட்டோம், del x இல்லை dx ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ dw சார் ப்ரெஷருக்கு நாங்கள் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியான்னு படிச்சிருக்கோம். ஃபோர்ஸுக்கு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியான்னு படிச்சிருக்கோம். ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா இங்க ஒரு டிஎக்ஸ். இது எங்கேயோ நாங்க பார்த்துருக்கோம் சார். ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் இல்லை ஏரியா இன்ட்டு ஹைட்டு வால்யூம்னு படிச்சிருக்கோம். அப்போ டிடபிள்யூ வேணும்னா பிடிவி. இனி எங்கெல்லாம் நீ ஒர்க் டன் பார்க்குறியோ அங்கெல்லாம் நீ கண்ணை மூடி வச்சா உனக்கு இந்த ஞாபகம் தான் வரணும். பிடிவி, ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். அப்போ ஒர்க் டன்னுனாலே இனிமேல் பிடிவி தான் உனக்கு ஞாபகம் வரணும். இந்த லெசன் முடிகிற வரைக்கும் டிடபிள்யூ நான் எங்கெல்லாம் கேட்டாலும் நீ பிடபிள்யூ பி இன்ட்டு டிவின்னு சொல்லணும். சார் 2 பக்கம் இன்டகிரேட் பண்ணலாமா? எனக்கு அப்போ தான் டபிள்யூ கிடைக்கும். இப்போ டபிள்யூ ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் டிடபிள்யூ விச் மீன் இன்டகரல் ஆஃப் பிடிவி.
இங்க சேஞ்ச் இன் வால்யூம். வால்யூம் தான் இன்டகிரேட்டட் டெரிவேட்டிவ் டேர்ம் இல்ல. இனிஷியல் வால்யூம், ஃபைனல் வால்யூம். அப்போ ஒர்க் டன் வேணும்னா கவனமா கவனிங்க. பி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ இந்த ஃபார்முலாவையும் கத்துக்கோங்க. இனி ஒர்க் டன் கேக்குறாங்கன்னா பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கணும். வால்யூம் ஃபைனல், வால்யூம் இனிஷியல் தெரிஞ்சா போதும். அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு பி விஎஃப் மைனஸ் விஐ. பி விஎஃப் மைனஸ் விஐ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வால்யூம் ஒருவேளை சேஞ்ச் ஆகவே இல்லைன்னா ஃபார் ஐசோகோரிக் ப்ராசஸ், அதெல்லாம் பின்னாடி படிக்க போறீங்க. விஐ ஈக்குவல் டு விஎஃப் இருந்தா ஒர்க் டன் 0 சார். அப்போ ஒர்க் நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி? பால் பொங்கணும், கேஸ் எக்ஸ்பாண்ட் ஆகணும். உனக்கு சொல்ல வர்றது புரியுதா? அதே இடத்துல இருந்தா வால்யூம் அதிகமாகல. வால்யூம் அதிகமாகல அப்படின்னா அங்க எந்த வேலையும் நடக்கல. கரெக்ட் தானே? அப்போ ஒர்க் டன் எப்ப 0? இனிஷியல் வால்யூமும் ஃபைனல் வால்யூமும் ஈக்குவலா இருந்ததுன்னா ஒர்க் டன் 0 ஆயிடும். கத்துக்கிட்டீங்களா? இப்போ ஒரு கிராஃப் பேச போறோம். புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் 2-3 டைம் சொல்லித்தரேன். கவனமா கத்துக்கிட்டே வாங்க. ஒர்க் டன் ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் பிடிவி. ஸோ பிசிக்ஸ் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுது. இன்டகிரல் அப்படின்னாலே இன்டகிரல் சார், இன்டகிரல்னா எங்களுக்கு தெரியும் சார். ஏரியா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஏரியா நீங்க என்ன பேச வரீங்கன்னு நாங்க அப்பயே புரிஞ்சுக்கிட்டோம். வால்யூமுக்கும் பிரஷருக்கும் கிராஃப் டிரா பண்ண போறீங்க. அங்க ஏதோ ஒரு ஷேப் கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குது. அப்போ பிவி கிராஃப்ல ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொன்னா நாங்க என்ன பண்ணணும்? இதுக்கு பேரு ஏரியா. ஏரியா, என் வார்த்தையை கவனிங்க. ஏரியா அண்டர் த கர்வ் ஆஃப் பிவி gives work done. அப்போ இனி எந்த கிராஃப் கொஸ்டின் வந்தாலும் உங்களோட பார்வை எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ்லயும் இருக்கணும். ப்ரெஷராவோ வால்யூமாவோ இருந்துருச்சுன்னா கண்டிப்பா அதோட ஏரியா ஒர்க் டன் தான். ஒர்க் டன் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் பிடிவி. அப்போ தெளிவா ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கோங்க. ஏரியா அண்டர் த கர்வ் ஆஃப் பிவி கிராஃப் என்னபா கொடுக்குது சார்? ஒர்க் டன் கொடுக்குது சார். gives work done. ஏரியா அண்டர் த கர்வ் ஆஃப் பிவி கிராஃப் gives work done. ரைட்டா? இப்போ இதோட ஏரியா எவ்வளவு? ஹாஃப் பிஹெச். ஹாஃப் பிஹெச்னா இந்த இடம் தான் பி. இது ஒரு 8, இது ஒரு 4ன்னு வச்சீங்கன்னா பிக்கு 4ன்னு கொடுப்பீங்க. இது ஒரு 4ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 4 - 0 × 4ன்னு கொடுத்துருவீங்க. சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சலாம் அழகா. எப்படி நீங்க ஒர்க் எனர்ஜி பவர்ல நிறைய கிராஃப் சம் கத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி இந்த லெசன்லயும் நிறைய கிராஃப் சம் கத்துக்க போறீங்க. எல்லாமே பிவி கிராஃப் தான், வேற எந்த கிராஃபும் கிடையாது. கொஞ்சோண்டு பிடி கிராஃப், கொஞ்சோண்டு டிவி கிராஃப். ஆனா அதிகமா வரப்போறது பிவி கிராஃப் தான் நீங்க பார்க்க போறீங்க. ரைட்டா? ஸோ எல்லாமே உனக்கு நாளைக்குள்ளார ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைச்சிடும். இவ்வளவுதான் தெர்மோடைனமிக்ஸா, இதுக்காக நம்ம இவ்வளவு பயந்தோன்னு ஒரு நல்ல ஃபீல் உனக்கு கிடைக்கும் பாருங்களேன். கத்துக்கிட்டீங்களா? ஸோ இப்போ 3 விஷயத்தை ஒரு டைம் ஞாபகப்படுத்திவோம். 3 முக்கியமான ஆட்களை பார்த்துட்டோம். இனி அப்படியே நேரா என்டர் ஆயிட வேண்டியதுதான் உள்ளார. இங்க வாங்க. முதலா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஹீட் பத்தி பேசினேன். 2வது நான் பேசினது இன்டர்னல் எனர்ஜி பத்தி பேசினேன். 3வது ஒர்க் டன் பத்தி பேசினேன். முதல்ல எல்லாரும் என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்க. டக்குன்னு சொல்றீங்களா எனக்காக? ஹீட் என்ன ஃபங்க்ஷன்? ஹீட் என்ன ஃபங்க்ஷன்? பார்த்தா பாயிண்டா? பாத். இன்டர்னல் எனர்ஜி State function. பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஒர்க் டன் Path function. பாத் டிபெண்டன்ட். ரைட்டா? இது எல்லாம் நான் டிபெண்டன்ட் எழுதியிருக்கேன், நீங்க இண்டிபெண்டன்ட் எழுதிக்கோங்க. பாயிண்ட் இண்டிபெண்டன்ட், 2வது பாத் இண்டிபெண்டன்ட், 3வது பாயிண்ட் இண்டிபெண்டன்ட். அடுத்தது இதுல நான் எழுதின ஃபார்முலா எல்லாம் del Q = ms del theta ஒரு ஃபார்முலா எழுதினேன். del Q = mu cv del theta ஒரு ஃபார்முலா எழுதினேன். del Q = mu cp del theta ஒரு ஃபார்முலா எழுதினேன். இங்க வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கணும், இங்க பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கணும். del Q = ml எழுதினேன். ஒட்டுமொத்த ஹீட்டையும் இங்க கொட்டியாச்சு. இன்டர்னல் எனர்ஜி யூக்கு பதிலா UK + UPன்னு சொன்னேன். ஃபார் ஐடியல் கேஸ் UP 0வா இருக்கும். UKவுக்கு 3/2 KTன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா 3/2 mu RTன்னு சொல்லுங்க. வித் ரெஸ்பெக்ட் டு R mu RT, வித் ரெஸ்பெக்ட் டு K 3/2 KT. ஒர்க் டன் இஸ் பாத் டிபெண்டன்ட்,
இனி எங்கெல்லாம் டிடபிள்யூ பாக்குறீங்களோ அங்கெல்லாம் பிடிவி இருக்கணும். டபிள்யூ வேணும்னா இன்டர்வல் ஆஃப் பிடிவியா இருக்கணும். டபிள்யூ வேணும்னா விஎஃப் மைனஸ் விஐயா இருக்கணும். ரைட்டா? அவ்வளவுதான். ஏதோ 3 சூப்பரா படிச்சோம் பாருங்க. ஹீட்னா என்ன, இன்டர்னல் எனர்ஜினா என்ன, தென் ஒர்க்னா என்ன கத்துக்கிட்டோமா? அப்படியே ஸ்டார்டிங்ல யோசிச்சு பாரு. தெர்மோடைனமிக்ஸா இந்த எனர்ஜியா மாத்தும் சார். 3 சிஸ்டம், ஓப்பன், க்ளோஸ், ஐசோலேட்டட். ஓப்பன் என்ன பண்ணும், க்ளோஸ் என்ன பண்ணும், ஐசோலேட்டட் என்ன பண்ணும். இங்க என்னென்னலாம் டேர்ம்ஸ் யூஸ் பண்ண போறோம்? பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, நம்பர் ஆஃப் மோல் யூஸ் பண்ண போறோம். எத்தனை ப்ராசஸ் படிக்க போற? ஐசோதெர்மல், அடியபேட்டிக், ஐசோகோரிக், ஐசோபாரிக், சைக்ளிக், நான் சைக்ளிக், ரிவர்சிபிள், இரிவர்சிபிள். அப்புறம் என்ன படிச்சோம்? ஹீட் படிச்சோம், இன்டர்னல் எனர்ஜி படிச்சோம், ஒர்க் படிச்சோம். இப்போ நீ திருப்பி ரிவைஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இந்த 1 hour கத்துக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான். பின்னாடி போய் இதுக்காக நீ இன்னொரு 1/2 hour வேஸ்ட் பண்ணா கூட நீ சரியா கிளாஸ் பார்க்கலன்னு அர்த்தம். ரைட்டா? அந்த டைமை நீ ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கணும். ரைட்? அப்படி என் கூடவே படிக்கணும், என் கூடவே கத்துக்கணும். எல்லாமே இந்த 1 hourலே நடந்து முடிஞ்சிடணும். அடுத்தது லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இனி சூப்பரா இருக்கும் பாருங்களேன் இந்த லெசனே. லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். வழக்கம் போல லானாலே தெரிஞ்ச விஷயம் தான். தெரியலனா கூட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. பெரும்பாலும் பிசிக்ஸ்ல எந்த லாவும் 4th லாலாம் போனதில்லை. அதனால 3 லா வரைக்கும் சார். இங்கேயும் 3 லா தான். நம்ம ஃபர்ஸ்ட் லால என்ன ஆரம்பிக்க போறது இல்ல. 0th லா மோனிஷ் குட் ஈவினிங். கேசவ பிரீதா குட் ஈவினிங். ரைட். மோனிஷ் லேட்டா வந்தியா? ஏய் சரி, இல்ல லாஸ்ட் பாத்துக்கலாம். ஏய் கவனமா கவனி. எப்பயும் 3 லா தான் படிக்க போறோம். இங்க என்னன்னா 0ல இருந்து ஆரம்பிக்க போறோம். 0th law of thermodynamics. First law of thermodynamics. Second law of thermodynamics. அவ்வளவுதான் உங்க சிலபஸ். 0th law படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் லா படிக்கிறோம், செகண்ட் லா படிக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் லால 4 ப்ராசஸ் படிக்கிறோம். செகண்ட் லாவில் சைக்ளிக், ரிவர்சிபிள் படிக்கிறோம். முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஜாலியா. ரைட்டா? சரி, இப்ப அப்படியே ஒவ்வொரு லாவை பார்த்துட்டே வருமா? நல்லா கத்துக்கோங்க. 0th law of thermodynamics. 0th law of thermodynamics. தெர்மோடைனமிக்ஸ்ல முதலா சொன்னது 0th law. இந்த லா எதை பத்தி பேசுது? எந்த லா படிச்சாலும் முதல்ல நீங்க கேட்க போற கேள்வி, ஏதோ ஒரு லா படிக்க போறோம்ல, இந்த லா எதை பத்தி பேசுதுன்னு படிக்கணும். நல்லா கத்துக்கோங்க. கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர். கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இனி உன்னை கூப்பிட்டு 0th law of thermodynamics எதை பத்தி நீங்க கத்துக்க போறீங்க? சார் முழுக்க முழுக்க டெம்பரேச்சரை பத்தி தான் சார் நாங்க கத்துக்க போறோம். ரைட்டா? இங்க பாருங்களேன், நான் உனக்கு ரொம்ப அழகா புரிய வைக்கிறேன். ஏன்றது நீ, பின்றது உன்னோட எதிரின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சிருக்கேன். சி உனக்கும் நண்பன், உன் எதிரிக்கும் நண்பன். ஏக்கும் பிக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. நான் ஏவும் சியும் தெர்மல் கான்டாக்ட்ல இருக்கு, பியும் சியும் தெர்மல் கான்டாக்ட்ல இருக்கு. ஏவும் சியும் ஃப்ரெண்ட்ஸ், பியும் சியும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டா? இனிஷியலா ஏ வேற டெம்பரேச்சர், பி வேற டெம்பரேச்சர், சி வேற டெம்பரேச்சர்ல இருந்தது. இப்ப ஏ அண்ட் சி இன் தெர்மல் கான்டாக்ட், பி அண்ட் சி இன் தெர்மல் கான்டாக்ட். அப்படின்னா ஏ சி வந்து உனக்கும் ஃப்ரெண்டு, உன் நண்பனுக்கும் ஃப்ரெண்டு. அப்ப 3 பேரோட குணமும் ஒன்னா இருக்கிற மாதிரி இதை புரிஞ்சுக்கோங்களேன். ஏ அண்ட் சி தெர்மல் கான்டாக்ட், பி அண்ட் சி தெர்மல் கான்டாக்ட். அப்ப ஏவோட டெம்பரேச்சரும் பியோட டெம்பரேச்சரும் சேமா தான் இருக்கும். ஏ அண்ட் பி ஆர் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர். முடிஞ்சு போச்சா? பாருங்களேன், ஏக்கும் பிக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா ஏ சியோட கைக்கு ஒத்துருக்கு, பி சியோட கைக்கு ஒத்துருக்கு. இப்ப 3 பேரோட டெம்பரேச்சரையும் 3ஆல டிவைட் பண்ணா ஆளுக்கு 50 50 50 150 வந்துருச்சு பாரு. அப்ப ஏவும் பியும் தெர்மல் ஈக்குலிபிரியத்துல இருக்கும். ரைட்டா? இப்ப சிஸ்டம் ஏ, கவனமா கவனி, எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன். சிஸ்டம் ஏ அண்ட் பி ஈச் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் தேர்ட் சிஸ்டம் சி. இவங்க 2 பேரும் 3வது சிஸ்டத்தோட தெர்மல் ஈக்குலிபிரியத்துல இருந்தா தென் ஏ அண்ட் பி இன் தெர்மல் ஈக்குலிபிரியம்.
இப்ப எல்லாரோட டெம்பரேச்சரும் ஒண்ணா போயிடும். தெர்மல் ஈக்விலிபிரியம்னா என்ன? தெர்மல் ஈக்விலிபிரியம்னா பாருங்க, ஒரு கப்ல அம்மா காஃபி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா 75 டிகிரி டெம்பரேச்சர்ல இருக்கு, ரொம்ப சுடுதுபா, கொஞ்சம் லேட்டா குடின்றாங்க. நீ தெரியாம மறந்து போயிட்ட, மறந்து போனது. அப்ப ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரில இருக்குன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த 75 30 டிகிரிக்கு வந்துடும். இதுக்கு பேர் தான் சமநிலைன்னு அர்த்தம். சமநிலைனா தெர்மல் ஈக்விலிபிரியம், வெப்ப சமநிலை. நீ யோசிச்சு பாரு, நீ ஒரு ஹாட் பாடி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போயிட்டுனா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஆனா அதுக்கு கீழே அதால போக முடியாது. ஸோ இதெல்லாம் சொல்றதுதான் தெர்மோடைனமிக்ஸ். அப்ப ஏ அண்ட் சி தெர்மல் கான்டாக்ட்ல இருக்கு, பி அண்ட் சி தெர்மல் கான்டாக்ட்ல இருந்ததுன்னா ஏவும் பியும் தெர்மல் கான்டாக்ட்ல இல்லைன்னா கூட தெர்மல் ஈக்விலிபிரியத்துல இருக்குன்னு சொல்றதுதான் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் முழுக்க முழுக்க கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சரை மட்டும் பத்தி தான் பேசுது. நல்லா கத்துக்கிட்டீங்களா? இந்த ஒரு லைன் தான் இம்பார்ட்டன்ட், இது சம் எல்லாம் கிடையாது. இது மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு கேட்பாங்க, அது வேணா நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அந்த ஒரு வார்த்தையை நல்லா கத்துக்கோங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ரொம்ப நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த டாபிக், ரொம்ப அழகா புரிய வைக்கிறேன். சைன் கன்வென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஷினை ரீட் பண்ணும்பொழுதே நீங்க சைன் கன்வென்ஷன் எப்படி எடுக்கணும். இப்போ எப்படி ரே ஆப்டிக்ஸ்ல 12th அண்ட் ரிப்பீட்டர் உங்களுக்கு தெரியும். ரே ஆப்டிக்ஸ்ல ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், யூ நெகட்டிவ்னு எடுப்பீங்களா? ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் பாசிட்டிவ்னு எடுப்பீங்களா? ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் நெகட்டிவ்னு எடுப்பீங்களா? இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பிஹைண்ட் த மிரர், வி பாசிட்டிவா? இமேஜ் ஃபார்ம்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், யூ வி நெகட்டிவ்னு எடுப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி சைன் கன்வென்ஷன்ல இங்க விளையாடலாம் சூப்பரா. அப்படி வாங்க பார்க்கலாம். சார் முதல்ல ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நீங்க தான் கேட்க சொன்னீங்க. ஒவ்வொரு லாவும் எதை பத்தி படிக்குதுன்னு கேட்க சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் லா வந்து ஜீரோத் லா கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சரை பத்தி பேசுதுன்னு சொன்னீங்க. இது என்னங்க சார் சொல்லுது? கான்செப்ட் ஆஃப் எனர்ஜி. ஒழுங்கா படிங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பேச போறது கான்செப்ட் ஆஃப் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் உங்க கொஸ்டின்ல எஃப்எல்ஓடின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆலன் மாடல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணும்பொழுது ஒவ்வொரு கொஸ்டின்ல எஃப்எல்ஓடின்னு கொடுத்துருப்பாங்க. எஃப்எல்ஓடினா என்னன்னு நினைச்சுக்காத. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ டினோட்ஸ் கான்செப்ட் ஆஃப் எனர்ஜி. கத்துக்கிட்டீங்களா? இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறீங்க, 1 மோல் கேஸ் எடுத்துக்கிறீங்க. நான் டெல் கியூன்ற ஹீட் எனர்ஜியை நான் கொடுக்குறேன். அதனால இந்த கேஸ் ஹீட் ஆகிறது இன்டர்னல் எனர்ஜி. அதனால டிஎக்ஸ் அளவுக்கு நகர்றதுக்கு பேரு ஒர்க் டன். எங்களுக்கு புரிஞ்சிருச்சு சார். 100 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா 50 ரூபாய் 50 ரூபாயா பிரிஞ்சிரும். இதுதான் எஃப்எல்ஓடி, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டெல் டபிள்யூ. டெல் கியூனா அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, டெல் யூ அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி, டெல் டபிள்யூ அப்படின்னா ஒர்க் டன் தெரியும். ரைட்டா? இதுல டெல் கியூவும் டெல் டபிள்யூவும் என்னடா ஃபங்க்ஷனு? சரி நாங்க படிச்சிட்டோம். பாத் டிபெண்டன்ட் இவங்க ரெண்டு பேருமே. பாத் டிபெண்டன்ட். டெல் யூ என்ன பாயிண்ட் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி படிச்சிட்டோம் சார். பாயிண்ட் ஃபங்க்ஷன். ரைட்டா? சரி இதெல்லாம் ஓகே. எல்லாரும் ஒரு டைம் எஃப்எல்ஓடி படி. டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டெல் டபிள்யூவா? இப்போ நான் ஒரு 6 லைன் எழுத போறேன். இந்த 6 லைன் தான் ஒட்டுமொத்த ப்ராப்ளம் சால்விங்கான டோட்டல் ஐடியாவே. இந்த 6 லைன் தான். பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஹீட் இஸ் given to a system. இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு பாரு. Heat is given to a system. Heat is given to a system. ஹீட்டா நாங்க டெல் கியூன்னு எடுக்கணும் சார். கொஸ்டினை கவனிங்க. 20 ஜூல் ஆஃப் ஹீட் இஸ் given to a systemனு ஒரு வார்த்தை உங்க கொஸ்டின்ல இருக்கு. யாராவது சொல்லுங்க பாரு. இதை +20 எழுதணுமா -20 எழுதணுமா? உனக்கு தெரிஞ்சதை ட்ரை பண்ணு, தப்பானா நான் பார்த்துக்கிறேன். மறுபடியும் காதுல வாங்க. 20 ஜூல் ஆஃப் ஹீட் is given to a system del q. சொல்லுங்க பாக்க. +20 -20? ஆட். +20 அப்படியா? சும்மா சொல்லுங்க நீங்க எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். தப்பானா பரவாயில்ல.
+20 தான் சார். காரணமா? ஏன்னா வந்து எக்ஸ்டர்னல்ல இருந்து தானே சார் நம்ம வந்து சிஸ்டம்க்கு எனர்ஜி ப்ரொவைட் தானே சார் பண்றோம். ப்ரொவைட் பண்றதுனால பாசிட்டிவா? எனர்ஜி யூட்டிலைஸ் தானே சார் அது பண்ணிக்குது. இப்ப நம்ம குடுக்குறோம் இல்லையா? ஆ. வேற ஏதாவது காரணம் இருக்கா? வேற யாருக்காவது ஏதாவது தெரியுமா? ரைட். ஏன் சார் பாசிட்டிவ்? என்கிட்ட இருந்தாதான் நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். என்கிட்ட நிறைய இருக்குன்னா நான் பாசிட்டிவ். அப்ப ஹீட் இஸ் கிவன் டு எ சிஸ்டம் அப்படின்னா நான் சிஸ்டத்துக்கு எனர்ஜியை நான் கொடுக்குறேன், ஹீட்டை கொடுக்குறேன் அப்படின்னா அப்ப நான் பாசிட்டிவ். டெல் கியூ வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும், +20ன்னு எடுத்துக்கணும். ரைட், நல்லா இருக்கு. நீ போ, இந்த பக்கமே வராது போ. அடுத்தது ஹீட் இஸ் drawn. இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். drawn from a system. சிஸ்டத்துல இருந்து ஹீட்டை வெளியில எடுத்தோம் அப்படின்னா, சிஸ்டத்துல இருந்து ஹீட்டை வெளியில எடுத்தோம் அப்படின்னா நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, டெல் கியூ வந்து நெகட்டிவ். ரைட்டா? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்போ உங்க கொஷினை நீங்க கரெக்டா ரீட் பண்ணணும். தெர்மோடைனமிக்ஸ் கொஷினை மட்டும் ரொம்ப கவனமா ரீட் பண்ணணும். பிளஸ் மைனஸ் மாறிடுச்சு, ஆன்சர் மாறிடும். ஹீட் இஸ் given to a system, del q positive value. Heat is drawn from a system, del q negative value. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இந்த வார்த்தை work done. work done, இந்த வார்த்தையை ஒழுங்கா படிங்க. work done by the gasன்னு ஒரு வார்த்தை இருந்தா வேற எந்த வார்த்தையும் அங்க இருக்காது. work done by the gas. by the gasனா நான் தான் கேஸ்னு வச்சுக்கோங்களேன். என்னால வேலை நடக்குது, என் மேல வேலை நடக்குது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா? என்னால நான் வேலை பண்றேன் பை த கேஸ். ஆன் த கேஸ் என் மேல, எம் மேல ஆன் த கேஸ். அப்போ ஒர்க் டன் பை த கேஸ், நான் தான் ஒர்க் பண்றேன், அதனால டெல் டபிள்யூ பாசிட்டிவ். இப்போ ஒர்க் டன் பை த கேஸ் 20 ஜூல், டெல் டபிள்யூ ஈக்குவல் டு +20ன்னு எடுக்கணும். அடுத்தது ஒர்க் டன் ஆன் த கேஸ். ஒர்க் டன் ஆன் த கேஸ், கேஸ் மேல ஒர்க் பண்ணுது. சைக்கிள் பம்ப் பிரஸ் பண்றீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அந்த காட்சி எப்படி யோசிச்சு பாருங்களேன். அந்த லிஃப்ட்டை மேல கொண்டு போயிட்டீங்க, இப்ப பிரஸ் பண்ணுங்க. நீங்க பிரஸ் பண்றது உள்ள இருக்கக்கூடிய அந்த கேஸ் மேல ஒர்க் பண்றீங்க, அதனால டெல் டபிள்யூ நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஒர்க் டன் பை த கேஸ் பாசிட்டிவ், ஒர்க் டன் ஆன் த கேஸ் நெகட்டிவ். ரைட்டா? அந்த கொஷின்ல எங்கேயாவது ஒரு இடத்துல டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ்னு ஒரு வார்த்தை இருந்தா, டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ்னு ஒரு வார்த்தை இருந்தா டெல்யூவை பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். இதான்பா கீவேர்டு. டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், டெல்யூ பாசிட்டிவ், டெல்யூ பாசிட்டிவ். டெம்பரேச்சர் டிக்ரீசஸ், டெல்யூ நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ரைட்டா? ஸோ முதல்ல அப்படி உனக்கு ஒரு 30 செகண்ட் டைம் தரேன், இதை ஃபுல்லா படிங்க. அப்படி எப்ப பாசிட்டிவ் எப்ப நெகட்டிவ்ன்ற விஷயத்தை நல்லா கத்துக்கோங்க. முடிச்சிங்களா? ரைட், எல்லாரும் ஒரே நிமிஷம் குரூப் பாருங்க. இப்போ 12th 11th முகுந்தன், நீங்களும் எல்லாருமே குரூப் பாருங்க. கொஷின் நம்பர் 197 இருக்குல்ல, சும்மா ட்ரை பண்ணு. கொஷின் நம்பர் 197 ட்ரை பண்ணி ஆன்சர் மட்டும் எடுத்துருவா. நான் வேற ஒன்றும் கேட்கல.
அதுல முக்கியமான விஷயம் கலோரியில இருக்கு, ஜூல்ல மாத்தணும். அதெல்லாம் ஓகே. எனக்கு சைன் மட்டும் சொல்றீங்களா? யாராவது கொஸ்டினை ரீட் பண்ணுங்க பே. கொஸ்டின் யாராவது ரீட் பண்ணு, இல்லைன்னா சொல்றேன் நானே. இன் ப்ராசஸ் 500 calories of heat is given. அப்ப del Q என்னப்பா எழுதுவீங்க? வாயை தர 500 கலோரின்னு இருக்கு, பாசிட்டிவ். பாசிட்டிவ். ஆனா கலோரியில சம் போடக்கூடாது, ஜூல்ல எழுதணும். 500 கலோரின்றது 4.2 ஜூல். அதனால இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, del Q உங்களுக்கு கிடைச்சிரும். At the same time 100 joules of work is done on the system. அப்ப del W சொல்லுங்க. del W பாசிட்டிவ் நெகட்டிவா? என்னாச்சு உங்களுக்கு? பதில் சொல்ல வேண்டியதானே. del W பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் சார். நெகட்டிவ். அப்ப del W நெகட்டிவ். ஒரே நிமிஷம். del W நெகட்டிவ். எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 100 ஜூல்ஸ். அப்ப மைனஸ் 100. என்ன கேட்குறாங்க? இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி கேட்குறாங்களா? del U கேட்குறாங்க. del Q equal to del U plus del W. நான் உனக்கு எல்லா ஹிண்ட்டும் சொல்லிட்டேன். எனக்கு ஆன்சர் மட்டும் வேணும். உனக்கான நேரம் 30 செகண்ட். அவ்வளவுதான். சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க. எவ்வளவுமா? ஆப்ஷன் 2 1993 ஜூல்ஸா? பா எனக்கு தெரியல, நான் சால்வ் பண்ணல. சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஏதோ தப்பு பண்றேன். சீக்கிரம். பதில் சொல்லுங்க பே. 2 0, 2 10க்கு 0 மீதி 1, 5 21, 21 ஒரு டிஜிட். 2100. இது ஒரு 100. அப்ப del Q வந்து 2100 ஒரு மைனஸ், அங்க ஒரு மைனஸ் ஒரு 100. அப்ப 2100 பிளஸ் ஒரு 100 2200. கரெக்டா? 2200. அதுதான் 2193 ஜூல்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன வேலை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இந்த வேல்யூ 4.18 ஜூல்னு வச்சு சம்ம போடணும், கரெக்டா போடணும். அப்படின்னா அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. 4.2ன்னு வச்சுட்டோம். 2200 எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. 2200 வந்ததுனால அதுக்கு பக்கத்துல இருக்க ஆப்ஷன் தேடி இருக்கேன், 2193. இதே மாதிரி ஏகப்பட்ட சம்ம நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ என்ன முக்கியமான விஷயம்னா, ஹீட் இஸ் கிவன் டு எ சிஸ்டம். 500 கலோரியை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிற, ஒர்க் டன் ஆன் த கேஸ் 100 நெகட்டிவ்னு எடுத்துக்கிற, கலோரியில சம் போட முடியாது, அதனால ஜூல்ல கன்வெர்ட் பண்ற. கலோரியை ஜூலா மாத்தணும்னா 4.2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 18 ஆல வேண்டாம், பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. ரைட்டா? ஸோ இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். கிட்டத்தட்ட 30% ஆஃப் லெசன் முடிஞ்சது. இன்னும் ஐசோதெர்மல், அடியபேட்டிக், ஐசோபேரிக், ஐசோகோரிக், சைக்ளிக், நான் சைக்ளிக், ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள், இந்த 4 தான். நாளைக்கு லெசன் முடிஞ்சிடும். இந்த 4 ப்ராசஸ் நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னாலே லெசன் முடிஞ்சிருச்சு. சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் சும்மா ஒரு 2 மார்க் மாதிரி, ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ஒரு 2 மார்க் மாதிரி. என்ன காரணம்னா, ஹீட் என்ஜின், கார்னாட் சைக்கிள், ரெஃப்ரிஜிரேட்டர், இது எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. ஸோ அதனால இந்த லெசன் முடிக்கிறது ரொம்ப ஈஸி. நாளைக்கு லெசன் கண்டிப்பா முடிஞ்சிடும், யாரும் கிளாஸ் மிஸ் பண்ணிடாது. ஸோ நாளைக்கு 4 கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய ப்ராப்ளம் சால்விங் ஏரியா ஃபுல்லா அந்த இடத்துல தான் இருக்கும். ரைட்டா? ஒரே நிமிஷம்.